ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிறதான தலைப்பில் ஒரு சீரியஸாக செய்தி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். சீரியஸ் செய்தி, அதாவது தொடர்ச்சியாக செய்தி கொடுத்து கொண்டே இருந்தோம். கடந்த வாரமும் அந்த செய்தியை ஒரு இடத்துல கொடுத்து கொண்டிருக்கும் போது இதிலிருந்து சில காரியங்களை ஆண்டவர் பேசினார். அதை இந்த வாரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டால் பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். அதாவது சபைக்கு ஆவியானவர் சொல்றத நம்ம கேட்கணும் அப்படின்னு இருக்கு. இந்த சபைக்கு ஆவியானவர் அவர் ஆவியாய் இருக்கிறார். அப்படியே நமக்கு தெரியும், அவர் உருவமா இல்லை, ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியானவருடைய சத்தம், சபை அந்த சத்தத்தை மட்டும்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இங்கே நிற்கிற ஊழியக்காரன் வழியாக, உங்கள் சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் வழியாக, இல்லை அநேக ஊழியர்கள் வழியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆனால் ஆவியானவர் பேசுகிறாரா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தோட்டத்துக்குள்ள வரும்பொழுது இந்த சபையை குறித்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய முதலாவது சபை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த ஏதேன் தோட்டம் தான் முதலாவது சபை. ஏதேன்ல இருந்து தானே ஒரு தோட்டம், அதுதான் முதலாவது சபை. ஏன்னா அந்த 2:7 கூட அவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு, பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சம். இந்த ஜீவ விருட்சம் எங்க இருந்துச்சு? ஏதேனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப அந்த ஏதேனுக்குள்ள இருந்த அந்த தோட்டத்தினுடைய முதலாவது சபையாக நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த அமைப்பு ஃபர்ஸ்ட் ஆண்டவர் இந்த சபையின் அமைப்பை தான் உருவாக்குறார். நான் எப்பவுமே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், இந்த முதல் 11 அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய ட்ரெஷர் இருக்கு. அதாவது பொக்கிஷம். அதை வெட்டி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ விஷயங்கள் ஆண்டவர் புதைச்சி வச்சிருக்கிறாரு. அதை தியானம் பண்ண 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 அந்த 11 அதிகாரத்தை மட்டுமே நம்ம லைஃப்ல முழுக்க தியானம் பண்ணலாம். அவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ள புதைஞ்சிருக்குது. அதில் குறிப்பாக இந்த வாட்டி பார்க்கும்போது ஆவியானவர் இந்த ஆதாம் ஏவாள் தோட்டம் இதை வைத்துக்கொண்டு சில காரியங்களை ஆவியானவர் உணர்த்தினார். என்ன அப்படின்னு சொன்னால், அந்த சபைக்குள்ளே அந்த ஆவியானவர் என்கிறதான அந்த சத்தம் சபைக்குள்ளே கேட்க வேண்டும் என்று வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது. ஆனால் அந்த முதலாவது சத்தத்துக்குள்ளே தேவன் ஆவியாய் தான் இருந்தார். தேவன் ஆவியான தேவன் அந்த இடத்துல அவரோடு கூட இடைபடுகிறார். இடைபடும் போது அந்த சத்தம், தேவனுடைய சத்தமும் அங்கே துணிக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சர்ப்பத்தின் சத்தமும் அதுக்குள்ளே துணிக்கிறது. சர்வமும் பேசுது, ஆவியானவர் தேவனும் அங்கே பேசினார். அப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லும் பொழுது யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது, என் ஆடுகள் என் சத்தத்தை அறியும் அப்படின்னு சொல்றாரு. மேய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறியும். அப்போ அந்த சத்தம் நம்ம எந்த சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நம்ம சாமுவேல் என்கிறதான செய்தியில் நம்ம பார்த்தோம், தேவனை அறியாத சாமுவேல் அப்படிங்கிற செய்தியில் முதல்ல தேவன் பேசும்போது அது தேவன் தான் பேசுகிறாரா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் இருந்தாங்க. யாரு? சாமுவேல். ஆனால் இங்கே பிரச்சனை அது இல்லை. இங்கே தேவன் பேசுகிறாருன்னு தெரியும். தேவன் தான் பேசினாரு. அவர் என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு, என்ன காரியத்தை சொல்லிட்டு போனாருங்கிறதெல்லாம் நம்ம இப்போ இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஆனால் அந்த தேவன் பேசினதையும் மீறி அங்கே அது இன்னொரு சர்ப்பத்தின் சத்தத்துக்கும் அவர்கள் செவி கொடுக்கிறார். அதுதான் அங்கே அந்த சபைக்கான பிரச்சனையாக இருந்துச்சு, இந்த முதல் சபைக்கான பிரச்சனை. இன்னைக்கு நாம சபை நடத்துகிறோம், நம்ம எல்லாமே இருக்கிறோம். சபைனா நாம தான். நான் எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறேன், சபை என்பது டினாமினேஷன் நான் சொல்லவில்லை, அல்லது எந்த ஒரு குறிப்பிட்டதான சபையை சொல்லவில்லை, நம்மை குறித்து சொல்லுகிறேன். ஏவாள் என்கிறதான ஸ்திரீ தான் சபை. அவள் ஒருத்தி தான் இன்னைக்கு சபை. அவளுடைய சபையை நடத்தக்கூடியதான அந்த ஊழியன் தான் யாருன்னு கேட்டால் ஆதாம். அதே மாதிரி இன்னைக்கு சபை இருக்கிறத நடத்துகிற ஊழியன், தூதன் இருக்கிறார்கள். தூதனா சொல்லக்கூடியது சபையினுடைய தூதன் என்று சொல்லி வேதம் அந்த ஊழியக்காரனை குறித்து சொல்லுகிறது. சபைக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன், போதிக்கிற அந்த ஊழியக்காரர்கள் 5 பேர் இருப்பார்கள். 5 வகையான ஊழியங்கள் சேர்ந்து தான் ஒரு சபையை கட்டுகிறது. அப்போ இந்த சத்தம் சபைக்குள்ள வரும்போது அது ஆவியானவருடைய சத்தமாக இருக்கிறதா? ஆவியானவர் சொல்லுகிறதை அவர்கள் கேட்கிறார்களா, அல்ல யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள் என்பதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வகையில் இந்த காரியத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது அல்லது தியானித்து கொண்டிருந்த போது ஒரு மிக நல்ல விஷயத்தை ஆண்டவர் சொன்னார். 2 முறை ஆண்டவர் ஏதேனுக்குள்ளே வருகிறார். நாம் எப்படி இப்போ இருக்குதோ, முதலாவது இயேசு வந்தார், 2வது முறையும் இயேசு வந்தார். இப்போ நம்ம அடுத்து இயேசுவின் கிறிஸ்துவனுடைய வருகைக்கு நாம் எதிர்கொண்டு காத்திருக்கிறோம். இப்போ நம்ம அந்த 3 காரியத்தை இது உள்ள நம்ம பார்க்குறோம். ஏதேனுக்குள்ள எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், முதலாவது முறை ஆண்டவர் உள்ளே வருகிறார். முதலாவது முறை தோட்டத்தில் ஆதாமை ரெடி பண்ணி, ஆதாம் விழாவிலிருந்து ஏவாளை ரெடி பண்ணி கொடுத்துட்டு மட்டும் போல, ரெடி பண்ணி வச்சுட்டு மட்டும் போல, அவங்களுக்கு 2 காரியம் செய்கிறார். ஒன்று, அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். 2ஆம் அதிகாரம் 16, 17 ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். சகலவித விருட்சங்களின் கனிகளை நீங்கள் புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். இது ஒரு பிரமாணம். ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கமாண்ட்மெண்ட்னு போட்டிருக்கிறாங்க. அதாவது அவரோடு கூட ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கிறாராம். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு பிரமாணம் கொடுக்கிறார். அதோடு கூட நிறுத்தவில்லை, அடுத்து அவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 15வது வசனத்தில் அவனை எதற்காக நான் இங்கே கொண்டு வைத்தேன் அப்படிங்கிறதையும் சொல்றாரு. ஒன்று, பண்படுத்தவும், 2வது காவல் காக்கவும். இங்கிலீஷில் எப்படி இருக்கு, சில இதில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் வேலை செய்யும் ஃபார் ஒர்க், அப்புறம் டு காட் இட், டு பாதுகாப்பதற்காக அப்படின்னு இருக்கு. அப்போ அவனுக்கு ஒரு ஊழியமும் கொடுக்கப்பட்டது, பிரமாணமும் கொடுக்கப்பட்டது.
இந்த பிரமாணத்தை இவன் கை கொள்ள வேண்டும், அவர் சொன்ன ஊழியத்தை அவன் செய்ய வேண்டும். முதலாவது சபை. இன்னைக்கும் சபைகளுக்கு ஆண்டவர் பிரமாணத்தையும் கொடுத்திருக்கிறார், ஊழியத்தையும் கொடுத்திருக்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா பைபிள்ல 2 இருக்கும். நியாய பிரமாணம் ஆரோனின் முறைமை அப்படின்னு இருக்கும், சுயாதீன பிரமாணம் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு இருக்கும். அதாவது ஊழியம் ஒன்று இருக்கிறது, பிரமாணம் ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் ஆரோனின் முறைமை ஊழியம் இருந்தது, அதை நிறைவேற்றுவதற்கு சில பிரமாணங்கள் இருந்தது, அதுதான் நியாய பிரமாணம். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு சுயாதீன பிரமாணம் அல்லது கிருபையின் பிரமாணம் இருக்கிறது. அதை நிறைவேற்றுகிற அந்த ஊழியன் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியம் பண்ணுகிறதா இருக்கணும். இப்போ இந்த ஆதாமும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஊழியக்காரனாக தான் இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், இப்போ தோட்டத்தை காவல் காக்கவும் அவர் செய்ய வேண்டியது ஒரு வேலை. ஹி வாண்ட்ஸ் டு ஒர்க். அதே நேரத்தில் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். அவன் என்ன செய்கிறாரு? ராஜாவாகவும் இருக்கிறார், அதே நேரத்தில் எல்லாவற்றையும் காவல் செய்கிறவனாக. ஒரு ஊழியன் எப்படி தன் சபையை பாதுகாத்துக் கொள்ளுகிறவனாக, ஒரு கமாண்ட்மெண்ட், ஒரு பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவனாக, அந்த பிரமாணத்தை செய்கிறவனாக இருக்கணும் ஆசாரியன். அதே நேரத்தில் ஆளுகையும் இருக்கிறது. 2ம் ஆதாம் கிட்ட இருக்குது பாருங்க. ஒரு பிரமாணத்துக்கு அவன் கீழ்ப்படியணும், அதே நேரத்தில் ஆளுகையும் செய்யணும். ஆசாரியத்துவமும் இருக்கிறது, இங்கே ராஜத்துவமும் இருக்கிறது. ராஜரீக ஆசாரிய கூட்டம், இது 2ம் சேர்ந்தது தான் ஆதாம். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் அவன் உருவாக்கப்படுகிறான். ஆரம்பத்திலே அப்படிதான் ஆண்டவர் அவன் உருவாக்குறார். இப்போ ஆதாமுடைய இந்த பிரச்சனை என்ன? அவனுக்கு பிரமாணம் கொடுத்தாச்சு, அடுத்து அவனுக்கு ஒரு ஊழியம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிரமாணம் எங்கே தவறாகுது, ஊழியம் எங்கே தவறாகுது, அதான் நம்ம பார்க்குறோம் இன்னைக்கு. அதுதான் நமக்கு அடையாளம். இன்னைக்கும் நமக்கு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்வேன், ஒவ்வொரு விசுவாசி நீங்கள் இருக்கிறீர்களே, ஒவ்வொரு விசுவாசியும் ஒவ்வொரு ஊழியக்காரனும் இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி தான் நம்ம இருக்கிறோம். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அவரை ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைத்தார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம ராஜாக்களும் ஆசாரியருமாய் அழைக்கப்பட்டோம்னா அதான் மெல்கிசேதேக்கின் முறைமை அப்படின்னு பார்க்குறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் ஆரோன் ஆசாரியரை மட்டும்தான் இருந்தார், ராஜாவாக இல்லை. அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு ஆசாரியர் இருந்தார்கள், தனியாக ராஜா இருந்தார்கள். ராஜா ஆசாரிய வேலையை செஞ்சானா அவனுக்கு குஷ்டரோகம் வந்துடும். அப்போ ராஜா வந்து அந்த ஆசாரிய வேலையை செய்யக்கூடாது. அதை செய்த ஒரே ராஜா யாருன்னா தாவீதும் சாலமோனும் மட்டுமே செய்தார்கள், மற்றபடி யாருமே செய்யல. அதுக்கு பின்னாடியும் ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்கிறது. அப்போ நாம புதிய ஏற்பாட்டில் இருக்க நீங்களும் நானுமே அந்த ராஜாக்களும் ஆசாரியரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்க வீட்டுக்கு நீங்க தான் ஆசாரியன். நீங்கள் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியராக இருக்கிறீர்கள். உங்களுக்கு பிரதான ஆசாரியராக இயேசு கிறிஸ்துவானவர் இருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு சபை இருக்குது, நீங்க தான் அந்த சபை. இப்போ இந்த சபைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மிக முக்கியமான ஊழியம் என்ன, 2வது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் என்ன, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ பாருங்க, நோவாவுக்கு ஒரு பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அதைத்தான் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா. அதே நேரத்தில் அவர் ஊழியமும் செய்திருக்கிறார், பிரசங்கம் பண்ணி ஊழியமும் செஞ்சிருக்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ஒரு வேலையும் கொடுக்கப்பட்டது, பேழையும் கட்டணும்னு சொல்லி வேலையும் கொடுக்கப்படுது. ஸோ அவர் 2மே அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஆசாரிய வேலையும் இருக்கு, அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு ஆளுகையும் இருக்கிறது, 2ம் கொடுக்கப்படுகிறது. இப்போ உங்க வீட்டுக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற, அதாவது உங்களுடைய சபை அப்படின்னு சொல்றது நான் உங்களை தான் சொல்றேன். நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். இதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதலாவது வேலை என்ன? பண்படுத்தவும் காவல் காக்கவும். ஆதாம் செய்த முதலாவது தவறு என்ன தெரியுமா? அவன் தோட்டத்துக்குள்ளே செய்த முதலாவது தவறு, எல்லாருமே சொல்லுவாங்க நான் பழம் சாப்பிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவர் பழம் சாப்பிட்டது 2வது தவறு. அவர் செய்த முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், சர்ப்பமானது சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும், காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் அது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அப்போ சர்ப்பங்கிறது என்ன? காட்டு மிருகம். ஏங்க காட்டு மிருகத்துக்கும் ஆதாம் செய்ததுக்கும் என்ன தப்பு? ஆதாமை ஆண்டவர் உருவாக்கும் பொழுது என்ன செய்கிறாரு? ஏதேன்னு ஒரு காரியத்தை உருவாக்குறாரு. இதை பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய பேசி இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஏதேன் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அது உள்ள ஒரு தோட்டத்தை, கிழக்கே ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார் அப்படின்னு தான் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கு. ஏதேன் தோட்டத்தை நம்ம ஏன் சொல்றோம்னா, ஏதேன்ல இருந்த தோட்டம், அதனால அதுக்கு பேர் ஏதேன் தோட்டம். இப்போ நம்ம வந்துட்டு அந்த தோட்டத்தில் அதில் கொண்டு வந்து ஆதாமை ஆண்டவர் வைக்கிறார். இப்படி ஆதாமை கொண்டு வந்து வச்சுட்டு அந்த தோட்டத்தை ஆண்டவர் அவன் கண்ட்ரோலில் விடுறாரு. அந்த ஏதேன் அவன் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கு. ரெஸ்ட், அந்த ஏதேனுக்கு வெளியே இருக்கிறதுக்கு பேர் பூமி. இப்போ ஆண்டவர் மிருகங்களை உண்டாக்கும் போது எப்படி உண்டாக்குறாரு? 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில், தேவனாகி கர்த்தர் சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் உண்டாக்கிறார். இன்னைக்கு நம்ம காட்டு மிருகம் நாட்டு மிருகம்னா எது சொல்லுவோம்? காட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் காட்டு மிருகம், நம்ம வீட்டில் வளர்க்கறதுக்கு பேர் வீட்டு மிருகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆதாம் காலத்தில் காடு நாடு தனியாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாமுக்கு ஆளுகைக்கு உட்பட்டிருந்த அந்த ஆண்டு கொள்ளுங்கள்னு அந்த சொன்ன ஏதேனும் அந்த தோட்டமும் அவனுடைய ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அப்போ அது அவனுடைய நாடு, அது உள்ள இருக்கிறதெல்லாம் நாட்டு மிருகம்.
இப்போ அதுக்கு வெளியே இருக்கு பூமி, ரெஸ்ட். அந்த பூமிக்குள்ள நிறைய மிருகங்கள் இருக்குது, அதெல்லாம் காட்டு மிருகம். இந்த காட்டு மிருகங்கள் இந்த நாட்டுக்குள்ள வராதபடி, தோட்டத்துக்குள்ள வராதபடி காவல் காக்கிற வேலை தான் ஆதாமுடைய வேலை. காவல் காக்கிறதுனா என்ன? அங்கிருந்து இங்கே வரக்கூடாது. அப்போ என்னங்க செய்யணும்? இங்க இருக்கிற ஆதாமுடைய வேலை என்ன? இது வெளிப்படையா அவர் சொல்லியிருக்கிற வேலை. ஆனால் மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றதான வார்த்தை என்னன்னா, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், அவருக்குள் ஆவி பூரணமாய் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிதானே. அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ ஆதாமுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லக்கூடியதான ஒரு வார்த்தை 28வது வசனம், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அப்படின்னு இருக்கு. பூமியை நிரப்பி கீழ்ப்படுத்தணும். அது எப்படி நிரப்பி கீழ்ப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த ஏதேனுக்குள்ள இவங்க 2 பேர் இருக்கிறாங்க, தோட்டத்துக்குள்ள இவங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்பாங்க. இவங்க வேலையே அதுதான். 930 வருஷம் இவருக்கு எதுக்கு ஆண்டவர் டைம் கொடுத்துருக்கிறாருன்னா, இவர் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்று 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 அப்படியே அந்த தோட்டம் ஏதேன் அப்படியே தாண்டி பூமி ஃபுல்லாக இவங்க சந்ததி வரும்போது, தேவனுக்கு பயந்தவர்கள் பூமி முழுக்க வரும்போது, பூமி முழுவதும் இவனுக்கு கீழ்பட்டு இருக்கும், இவன் தேவனுக்கு கீழ்பட்டு இருப்பான், பூமி தேவனுக்கு கீழ்பட்டு இருக்கும். இதுதான் ப்ரொசீஜர். இவன் பூமியிலிருந்து பலுகி பெருகி 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 அந்த தோட்டத்துக்குள்ள இருந்து பலுகி பெருகி 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 அப்படியே முழு பூமியும் தேவ பக்தி உள்ள சந்ததியை அப்படியே நிரப்பணும். இந்த சிஸ்டம் தான் இஸ்ரவேலையும் உண்டாக்கினது ஆண்டவர். இப்போ எல்லாரும் போன பிறகு 12 கோத்திரத்தை செலக்ட் பண்றாரு. அவங்களுக்கு பேரு ராஜரீக ஆசாரிய கூட்டம், ஆசாரிய ராஜ்யம்னு பேர் அதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 12 கோத்திரமே ஆசாரியர்கள். இவங்க என்ன பண்ணணும்? அப்படியே பலுகி பெருகி பெருகி நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி முழு பூமியையும் அப்படியே நிரப்பி இருக்கும் போது இயேசுவானவர் கடைசியாக வந்து இறங்குவார். காலம் நிறைவேறின போது அவர் வருவார். அவர் வந்து இறங்கி கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்வார். இதான் ஆக்சுவல் பிளான். அதனால தான் அவங்களுக்கு பேர் ஆசாரிய ராஜ்யம். அவங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிற வார்த்தை. ஆனால் இப்போ என்ன நடந்தது? இப்போ தோட்டத்துக்குள்ள இருந்து இவங்க பலுகி போய் வெளியே போறதுக்கு பதிலாக இப்போ வெளியே இருந்து ஒரு சர்ப்பமானது தோட்டத்துக்குள்ள வந்துருச்சு. இப்போ நான் அதுதான் சொல்லுவேன், ஆண்டவர் இன்னைக்கு திருச்சபையை எதுக்கு உருவாக்கி வச்சிருக்கிறாரு? சபையினுடைய நோக்கம் என்ன? உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற பிரமாணம் என்ன? இந்த பிரமாணத்தில் மிக முக்கியமானது என்ன? நம்ம என்ன சொல்றோம்? பலுகி பெருகி பூமியை கீழ்ப்படுத்தி இந்த தேவ பக்தி உள்ள சந்ததியினால நாம் நிரப்பணும். இந்த சபையானது உலகம் முழுதும் பரம்பி இந்த பூமியானது சபைகளால் நிரப்பப்பட வேண்டும், தேவ பக்தி உள்ள மக்களால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய மெயின் மோட்டிவ். ஆண்டவர் நம்மளை உருவாக்குனதான கோர் இதுக்கு தான். அதனால தான் ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறதை போல நான் அனுப்புகிறேன்னு சொன்னார். ஏன் அந்த காட்டு மிருகத்துக்கு நடுவில் நம்மளை அனுப்புகிற ஆட்டுக்குட்டியானவர் நம்மளை ஏன் அப்படி அனுப்புகிறாருன்னா, நாம் போய் அதை கீழ்ப்படுத்தி இந்த பூமி முழுக்க தேவனுக்கு பயந்த சந்ததிகளால் நிரப்பணும். அதுதான் நம்முடைய வேலை. அதனால தான் நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷம் சொல்லுங்கள். இந்த மோட்டிவை நம்ம மறந்துட்டோம். இப்போ நம்ம ரட்சிக்கப்படுறது எதுக்காக? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது எதற்காக? பாவம் மன்னிக்கப்படுவது எதற்காக? நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகன்னு சொல்லி உன் மைண்டில் சர்பத்தின் ஒரு உபதேசம் உன் சிந்தனையில் போடப்பட்டு விட்டது. இந்த பூமியில் நீ ஆசீர்வாதமாக இருப்பது தான் உனக்கு கர்த்தர் கொடுக்கக்கூடியது ஒரு சத்தத்தை அவங்க போட்டாங்க. இப்போ நம்ம அதை 2வது பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆச்சு? இவன் காவல் காக்க வேண்டியவன், இவன் நிரம்பி பூமியை நிரப்ப வேண்டியவன், இப்போ உள்ளுக்குள்ள என்னத்தை விட்டுட்டான்? சர்பத்தை விட்டுட்டான். இவனுடைய வேலையில் ஊழியத்தில் ஒரு தவறு வந்து விட்டது. இதுதான் இன்றைக்கும் நடக்குது. இன்றைக்கும் அதான் நடக்குது. இன்றைக்கி சபைகளுக்குள்ள நமக்குள்ள, நான் சபை நம்மளை சொல்கிறேன், நமக்குள்ள நாம் போய் ஓநாயை ஆட்டுக்குட்டியாக மாற்ற வேண்டிய நாம், ஓநாய்கள் சுபாவத்தோடு இருக்கிற ஜனங்களை ஆட்டுக்குட்டியாய் மாற்ற வேண்டிய நாம் இன்னைக்கு நமக்குள்ள சர்ப்பங்களை விட்டு கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே சர்ப்பங்கள் வருகிறது, சர்ப்பத்தின் உபதேசம் வருகிறது. இன்னைக்கு எதை நம்ம உள்ள விட்டுட்டோம் பார்த்துக்குங்க. இன்னைக்கு ஏன் சபை கெட்டு போச்சு? சபை கெட்டு போனதுக்கான காரணம் என்ன? சர்ப்பத்தின் சத்தம் சபைக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கு. 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இதை பவுல் அழகாக விளக்குகிறார். உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த 1-2 வசனத்தில் சொன்னவர் 3வது வசனத்தில் எனக்கு ஒரு பயம் இருக்கு. எந்த பயம்னா, அந்நிய போதனை உங்களுக்குள்ள வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கு. அந்த பயம் எதற்கு ஈக்குவலாக இருக்கு? எதுக்கு அவர் கம்பேர் பண்ணி பேசுறாருன்னா, ஏவாள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு கம்பேர் பண்ணி பேசுறார். இதை பற்றி நம்ம தனியாக கற்புள்ள கன்னிகைன்னு ஒரு செய்தியை கொடுத்துருக்குறோம். இப்போ சபைகளுக்குள்ள அந்நிய போதனைகள் வர தொடங்கி விட்டது. அந்நிய போதனைகள் வரும்போது அந்த இடத்துல பவுல் சொல்றாரு, அவள் கற்பிழக்கிறோம்.
கற்புள்ள கன்னிகை கிறிஸ்துவினுடைய வித்து, கிறிஸ்துவினுடைய வசனம் இருக்க வேண்டிய சபைக்குள்ள அந்நிய போதனை வரும்போது, அந்த அந்நிய போதனை உங்களுக்குள்ளே கலக்கும் போது நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு சர்ப்பத்தினுடைய போதனையை ஃபாலோ பண்ண தொடங்குறீங்க. இந்த சர்ப்பத்தினுடைய வித்து உங்களுக்குள்ளே வருதான். அந்த வார்த்தை, கிறிஸ்துவினுடைய வசனம் வந்தா கிறிஸ்துவினுடைய வித்து, சர்ப்பத்தினுடைய வசனம் வந்தா சர்ப்பத்தின் வித்து. கிறிஸ்துவினுடைய வசனம் உள்ளே வந்து கிறிஸ்துவினுடைய வித்து உங்களுக்குள்ள என்ன செய்யும்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பிறப்பிக்கும். இப்போ சர்ப்பத்தின் சத்தத்தை நீங்க கேட்டு அதன் மூலமாக உங்களுக்குள்ளது பிறக்க போறது என்ன? சர்ப்பத்தின் குட்டிகள், விரியன் பாம்பு குட்டிகள் பிறக்கும். ஏன் இன்னைக்கு 2 ஆவிக்குரியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம்? பரிசுத்தவான்கள் வந்துதான் திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனாலும் பிறக்கிற குழந்தை ஏன் அப்படி பிறக்குது? ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் பரிசுத்தமாய்த்தான் உண்டாக்கினார். அவர்தான் அவர்களுக்கு விவாகம் பண்ணி வைத்தார். அவர்தான் கொண்டு வந்து ஆதாம் கையில் ஒப்படைத்தார். பரிசுத்தமான தேவன் முன்னின்று ஒரு பரிசுத்தமான ஆதாமுக்கும் ஒரு பரிசுத்தமான ஏவாளுக்கும், ஏன்னா அவங்க பாவமே செய்யல, பழமே சாப்பிடல, கொண்டு வந்து வைக்கிறாரு. இப்போ அவர்களுக்குள்ள பிறக்கிறது ஏன் காயின் பிறக்குது? காயின் வருவதற்கு காரணம் என்ன? இந்த சத்தம் மட்டும் இருந்திருந்தால் அவர்களுக்குள்ளிருந்து பிறக்கக்கூடியது வெறும் ஆபேலாக இருந்திருக்கும். கூட சர்ப்பத்தின் சத்தமும் உள்ளே நுழைஞ்சிருச்சு. சர்ப்பத்தின் வித்து வார்த்தையாக உள்ளே நுழைஞ்சதுனால அதனால கர்ப்பம் தரித்து பிறந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா காயின் பிறந்தது. லிட்டரலா சொல்லவில்லை, ஸ்பிரிச்சுவலா நான் சொல்றேன். ஆதாமுக்கு பிறந்த குழந்தை தான் காயின், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா சுபாவம் சர்ப்பத்தின் சுபாவமாக இருக்கிறது. காரணம், ஆதாம் அவளை அறிவதற்கு முன்பதாக சர்ப்பத்தினுடைய சத்தம் உள்ளே கருவுற்று விட்டது. அதைத்தான் இன்னைக்கும் சொல்றேன். 2 பரிசுத்தவான்களுக்கு பரிசுத்தவான்கள்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா பிறக்கிற குழந்தை துன்மார்க்கனா இருக்குது, பிறக்கிற குழந்தை பணத்தாசை உள்ளவனா இருக்குது, பிறக்கிற குழந்தை பொருளாசை உள்ளவனா இருக்குது, பிறக்கிற குழந்தை உலகத்தின் பாவத்தை நோக்கி ஓடுது. பிறக்கும் போதே குழந்தைக்கு கோபம் வருது. சில குழந்தைக்கெல்லாம் 1 வயசுல பாருங்க பயங்கர கோபம். ஏன் இது எப்படி இந்த சுபாவம் வந்துச்சு? வெறும் கிறிஸ்துவினுடைய சத்தம் மட்டும் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா, அல்லது சர்ப்பத்தின் சத்தமும் உங்களுக்குள் கேட்டுக்கொண்டிருக்கிறதா? இன்னைக்கு உட்காந்து டிவியில் சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க, இன்டர்நெட் வழியா சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க, வாட்ஸ்அப் வழியா சர்ப்பத்தின் சத்தம் கேட்குறீங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? நான் ஒரு சீரியலை பார்க்கறதுனால அதனால் எனக்கு என்ன ஏற்பட போகிறது? நீ ஒரு தேவ மனுஷனுடைய செய்தியை கேட்கும் போது உனக்குள்ளே ஒரு மாற்றம் வருகிறது என்று நீ உணர்கிறது உண்மை என்று சொன்னால், ஒரு சீரியலை பார்க்கும் போது ஒரு சர்ப்பத்தின் மாற்றம் உனக்குள்ளே வருவதும் உண்மை. ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை கேட்கும் பொழுது உனக்குள்ளே உன் ஆவியில ஒரு களி கூறுதல் வருகிறது உண்மை என்று சொன்னால், ஒரு பிசாசின் மனுஷன் பாட்டை கேட்கும் பொழுது, ஒரு உலகத்து மனுஷன் பாட்டை கேட்கும் போது உன்னுடைய ஆவியிலே ஒரு தப்பான காரியம் மாற்றம் வருவதும் உண்மை. அப்படி வராதுன்னு சொல்லாதீங்க. உங்களை அறியாமலே இது நடக்கும் உங்களுக்குள்ள. சர்ப்பத்தின் வார்த்தையை கேட்டு பழத்தை சாப்பிட்ட உடனே அவளை அறியாமலேயே காயினுக்கான விதை விழுந்து விட்டது. காயினுக்குள்ளே சர்ப்பத்தின் விதை விழுந்து விட்டது. அதனாலதான் பொல்லாங்கான காயின்னு சொல்லப்பட்டிருக்கு. வெரி கேர்ஃபுல். எதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்களுக்குள்ள என்ன சத்தம் கேட்குது? நான் சபைகளுக்குமே சொல்லுகிறேன். இப்ப சபை திறக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு நிறைய கள்ள போதனைகள் உள்ளே வருது, அந்நிய போதனைகள். அதான் பவுல் சொல்றாரு, அந்நிய போதனைகள். இன்னைக்கு அந்நியத்துக்கு அந்நிய போதனை நான் சொல்றது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய போதனை சொல்லல. அந்நிய போதனைனா என்ன? உனக்கு கொடுக்கப்பட்டதான போதனை என்ன? இங்கே பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் பாருங்களேன், அழகா பிரமாணம் கொடுக்கிறார். ஆதாமை பார்த்து ஒரு பிரமாணம் சொல்றாரு. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16-17 ஆண்டவர் பிரமாணம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்க 3 காரியங்கள் இருக்கு. அதாவது 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல ஆண்டவர் என்ன செய்யறாரு? 9ஆம் வசனத்துல பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமான சகலவித விருட்சங்களை உண்டாக்கினார். 2வது தோட்டத்துக்கு நடுவே ஜீவ விருட்சம். 3வது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணார். 3 விதமான விருட்சங்கள்னா மரம், அதனுடைய பழங்கள். 3 விதமான விருட்சம் வருது. என்னென்ன விருட்சம்? முதல்ல எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். இப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 16-17 ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் அப்படின்றார். இது சாப்பிடக்கூடியது. இங்கே 3 விதமான கனிகளை உண்டாக்குறாரு. அந்த 3 விதமான கனிகளை என்னென்ன செய்யணுங்கிறதான பிரமாணத்தை இங்கே கொடுக்குறாரு. ஃபர்ஸ்ட் நீ சாப்பிடலாம். 2வது ஒன்று சொல்றாரு, சாப்பிடக்கூடாது. 3வது ஜீவ விருட்சம். அதை பற்றி அங்கே ஆண்டவர் பேசவே இல்லை. அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படிங்கிறத அவர் சொல்லவே இல்லை. சகல விதமான கனிகளை புசிக்கலாம்ங்கிறதுலே ஜீவ விருட்சமும் வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உருவாக்கும் போது சகல விதமான கனிகளையும், நன்மை தீமை அறித்தக்க கனியையும்,
ஜீவ விருட்சத்தையும் உண்டாக்கினார். மூணையும் செப்பரேட் பண்ணும்போது, சாப்பிட்ற விஷயத்தை சொல்லும் போது மூணுத்தையும் செப்பரேட் பண்ணியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும்? சகல விதமான கனிகளை நீ புசிக்கலாம், நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க கூடாது. அப்ப ஜீவ விருட்சம் நான் என்னங்க பண்ணணும்? இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்காமல் இருந்தாலே ஜீவ விருட்சத்துக்கு வேலை இல்லை. ஒருவேளை நீ நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிச்சா இந்த ஜீவ விருட்சத்தை கண்டிப்பா சாப்பிட்டே ஆகணும். அதான் அதோடைய பிரமாணத்தினுடைய இது. இந்த ஜீவ விருட்சங்கிறது ஒரு ஆஃபர், ஒரு பிரைஸ், ஒரு கிஃப்ட். அதனால தான் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசி கொடுப்பேன். அது நடுவில் இருக்குது. எதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கு? சகலவித கனிகளுக்கும் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளுக்கும் நடுவில் இருக்குது. நான் சொன்ன இந்த பழத்தை மட்டும் நீ சாப்பிட்டீனா ஒரு நாள் இந்த பழத்தை நான் தருவேன், ஜீவ விருட்சத்தை தருவேன். நான் சாப்பிடக்கூடாது என்று சொல்ற நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டால் இந்த பழத்தை சாப்பிட விடாமல் நான் தடுத்து விடுவேன். இது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி. அதனால தான் ஆண்டவர் டெஸ்ட் வைக்கிறாரு. இதை நீ சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாது. இது உனக்கு நடுவில் இருக்கிற கிஃப்ட். இப்போ 2 பிரமாணம் இருக்கு. எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணணும், எந்த பிரமாணத்தை ஃபாலோ பண்ணக்கூடாது. நான் ஆரம்பத்துல இருந்தே வருவேன் உங்களுக்கு. இப்போ ஆதாம்ல இருந்து நோவா வரைக்கும் மனசாட்சி பிரமாணம். அந்த மனசாட்சி பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணது ஆபேல், தப்பா ஃபாலோ பண்ணது காயின். அவன் மனசாட்சியில் சூடு உண்டவன், கேட்ட கேள்விக்கு மறைக்கிறவன். அவன் மனசாட்சிக்கு தெரியும், ஆனால் மனசாட்சிக்கு விரோதமாக தேவனுக்கிட்டே போய் சொல்கிறவன். மனசாட்சி பிரமாணத்தில் அவன் ஃபெயிலியர். 2வது நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணவங்க லிஸ்ட்டு எபிரேயர் 11 இருக்குது. நம்ம பார்க்குறோம், ஆபிரகாம்ல இருந்து இருக்கு. அதே நியாயப்பிரமாணத்தை சரியாக ஃபாலோ பண்ணாத தேவ ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. உதாரணமாக சவுல் இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. தேவ பிரமாணத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ண கோராகின் கூட்டத்தார் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் பைபிளில் இருக்கிறாங்க. இப்போ அதே மாதிரி தான் கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தையும் கரெக்டாக, சுயாதீன பிரமாணம், இதை கரெக்டாக சபையை ஃபாலோ பண்ணுற சபையும் இருக்கு, அதை தப்பாக ஃபாலோ பண்ணுற சபையும் இருக்கு, அந்நிய போதனையும் இருக்கு. வேண்டாம் என்று புசிச்ச கனி. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னது என்ன? நீ இது சாப்பிடு, இது சாப்பிடாது. இங்க 2 இருக்கு பார்த்தீங்களா? இந்த பழம் சாப்பிடு, இந்த பழம் சாப்பிடாது. அதே மாதிரி அவங்களுக்கும் இந்த மாம்சம் சாப்பிடு, இந்த மாம்சம் சாப்பிடாத. அதே மாதிரி இந்த தேசத்துல இரு, அந்த தேசத்துக்கு போகாத. ஒவ்வொன்றுத்திலையும் அந்த செப்பரேஷனை கரெக்டாக கொடுத்தார் ஆண்டவர். இந்த ஜனங்களோட சேரு, இந்த ஜனங்களோட சேராத. இப்படி ஆண்டவர் எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிருக்கிறாரு? நியாயப்பிரமாணத்தை கரெக்டாக வச்சிருக்கிறாரு. இப்போ இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க? இவங்களை கொண்டு வந்து அந்நிய ஜனங்களோட, மோவாபிய ஸ்திரீகளோட கூட சேர்ந்தாங்க. தேவன் விலக்கின கனியை புசிச்சாங்க. 6 நாள் நீ மன்னாவை எடு, 7வது நாள் போகாத. இவங்க 6 நாள் போய் 7வது நாளும் தேட போவாங்க, பிரமாணத்தை மீறுவார். கர்த்தர் சொல்றாரு, இதன் மூலமா நான் அவர்களை சோதிப்பேன்னு சொல்றாரு. அடுத்து சொல்வாரு, உனக்கு தேவையான அளவு எடு, எக்ஸஸ் எடுக்காத. இவங்க என்ன பண்ணுவாங்க? எக்ஸஸ் எடுப்பாங்க, நாத்தம் பிடிக்கும். கொஞ்சமா எடுப்பாங்க, இல்லாம தத்தளிப்பாங்க, பட்டினியா உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரமாணத்தை மீறுகிறதல். கர்த்தர் ஒன்று சொல்லி இதை செய்ய, இதை செய்யாதன்னு சொல்லும் போது அவங்க அதை செய்வாங்க. ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொன்னதை செய்வாங்க. அங்கேயே 2 கூட்டம் இருக்கும். மோசே போல கூட்டங்கள் அப்படியே ஆண்டவர் சொன்னதை அப்படியே செய்வாங்க. ஒரு கூட்டம் அங்க இருந்துட்டு அகைன்ஸ்டா செய்யும். அதே தான் இன்னைக்கும் ஆண்டவர் சொல்றாரு. சுயாதீன பிரமாணம்னு ஒன்று இருக்குது. இந்த சுயாதீன பிரமாணத்தில் நீ என்ன செய்யணும்னு கர்த்தர் சொன்னாரோ அதைத்தான் நீங்கள் செய்யணும். இந்த சுயாதீன பிரமாணத்தில் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை நீங்க செய்யக்கூடாது. இப்ப என்ன செய்யும்? ஒரு கூட்டம் உள்ளே வரும், ஒரு சத்தம் உள்ளே வரும், ஒரு அந்நிய போதனை வரும். என்ன வரும்? வேண்டாம் என்று விலக்கின கனியை உன்னை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்கும். உடனே இல்லைங்க, இதெல்லாம் எங்களை புசிக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு உலகம், எங்களுக்கு பாத்திரம் அல்ல, சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா, உனக்கு நான் எல்லாத்தையும் அங்கே சேர்த்து வச்சிருக்கிறேன், உனக்கு இந்த பூமியில் எதுவும் இல்லை, இது ஒரு வாடகை வீடு, எல்லாம் தெளிவாக இருக்கும்போது அந்த கூட்டம் சொல்லும், இல்லை அதெல்லாம் இல்லை, இந்த பூமியிலேயே உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாக உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரனாய் மாற்றுவார், அதுக்கு தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு அப்படின்னு உங்களுக்குள் என்ன செய்யும்? தேவர்களை போல இருப்பீர்கள்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசையை, அந்நிய போதனையை கொண்டு வந்து உள்ளே போடும். எப்ப இந்த சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்கிறீர்களோ, இந்த சத்தத்தை உங்களுக்கு எப்பொழுது அனுமதி கொடுக்கிறீர்களோ, அப்பொழுது வேதம் சொல்லுகிறது அவர்கள் உள்ளுக்குள்ளே சர்ப்பத்தின் வித்தை சுமக்க தொடங்கி விட்டார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தினுடைய உபதேசம் இருக்குது, அதுக்குரிய கள்ள உபதேச கள்ள போதகர்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போதகர்களை தெரிந்து கொள்வார்கள் சொல்லப்பட்டபடி கடைசி காலத்துல இந்த உலகத்துல நீங்கள் உங்கள் காதுகளுக்கு ஏற்ற போதகர்களை தெரிந்து கொள்ளுகிறீர்கள்.
உங்க மாம்சத்துக்கு ஏத்த மாதிரி பேசுற ஆளு. உங்க சிந்தனை என்ன விரும்புதோ அதை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி ஒரு போதகம். அதெல்லாம் கிடையாதுங்க. உங்களை இந்த வருஷம் அப்படி ஆக்குவார் அப்படின்னும் போது உங்க இருதயம் சந்தோஷப்படுத்து, களி கூறுது. ஆனா என்ன சொல்லுது? எங்களை பார்த்து பிசாசு பயப்படுது, ஆண்டவருடைய போதனை எங்களுக்குள்ள வருது அப்படின்னு உடனே ஒரு ஊழியக்காரன் சொல்றானா உங்களை பார்த்து, இதை பத்தி பெருமைப்படாதீங்க, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல இருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க, போங்க போங்க மற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லும் போது என்னடா இவர் அப்ரிஷியேட்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அங்க பாருங்க, ஒரு சின்ன பாட்டு பாடின உடனே லைக்ஸ் போட்டு நம்மளை உயர்த்தி அப்படி பண்ணி யூடியூப்ல அத்தனை வியூவர்ஸ் பார்த்து நம்ம எப்படி பாராட்டுறாங்க, கமெண்ட்ஸ்ல எப்படி பாராட்டுறாங்க. இங்க என்ன செஞ்சாலும் ஒரு பாராட்டே வரலையே. இங்க என்ன செஞ்சாலும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகணும்னு சொல்றாங்களே. ஒரு நீதியை செஞ்சுட்டு வந்து நின்னா இன்னும் நீதியாகட்டும்னு சொல்றாங்களே. இவங்க வாயில பாராட்டே வராதா? இந்த மனுஷ பாராட்டை அல்ல, தேவ பாராட்டுக்கு உன்னை ஆயத்தம் பண்ணுகிறது தான் தேவனுடைய போதனை. ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல உன்னை சாட்சி கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் தேவனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கறது. இப்ப நம்ம எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? இந்த மாதிரி போதனைகள் தான் நமக்கு சந்தோஷமா இருக்குது காதுக்கு. இந்த மாதிரி அந்நிய போதனைகள் உள்ளே வரும்போது நம்ம அப்படியே கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா. இல்லை பிரதர், இந்த வார்த்தை இருதயத்தை குத்துதே. பேதுரு பேசும்போது இருதயம் குத்துதே. பவுல் பேசும்போது கல்லெடுத்து அடிக்கணும்னு தோணுதே. இயேசு பேசும்போது மலை மேலேருந்து கீழே தள்ளி விடணும்னு தோணுதே. எலியா பேசும்போது நாளைக்கு இந்நேரம் தலையை வாங்கிடணும்னு தோணுதே. அப்போஸ்தலர்கள் பேசும்போது அடிச்சு ஊற விட்டு விரட்டணும்னு தோணுதே. அப்படிப்பட்ட வார்த்தைகள் உங்ககிட்ட வருகிறதா? அதுதான் தேவனுடைய சத்தம். உன்னை குத்தி உனக்குள்ள இருக்கிற பாவத்தின் அழுக்கை எடுத்து உன்னை உருவாக்கி மாசற்ற கற்புள்ள கன்னிகையாக, கரை திரையற்ற கன்னிகையாக கொண்டு போய் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்கிறதுக்கு வார்த்தைகள் வருகிறதே, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அதுதான் உன் தோட்டத்துக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கணும்.